சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவயோகி உண்ட உணவின் சிறப்பு யாது? இக்கேள்விக்கு உரிய விடையினை காண்போம். ஒருவர் தம் இல்லத்துக்கு எழுந்தருளிய சிவயோகியாரை முக மலர்ச்சியோடு கைகூப்பி வரவேற்று அவருடைய திருவடிகளை வணங்கி தமக்கு அருள் செய்ய வந்த சிவபெருமானாகவே அவரை கருதி மிக பணிவோடு அவருக்கு அறுசுவை உணவு படைத்து உண்ணும்படி செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு சிவனடியாரை உண்பித்தால் உண்டான புண்ணிய பயன் உணவு அளித்தவரின் குலத்தினரான அவர் முன்னோரை நரக பள்ளத்திலிருந்து கரையேற்றி அவர்கள் சிவபுரத்தில் தங்கி இருக்குமாறு செய்யும் என்பது உண்மை. இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் 189வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். தம் மனை அடைந்த யோகர் தமது அடிபணிந்து தாமும் எம்மையே ஆளும் ஈசன் இவர் என இட்ட பிச்சை வெம்மைய நரகம் தன்னில் வீழ்ந்த தம் குலத்தை மீட்டு மெய்மையே சிவலோகத்தில் இருத்திடும் வியப்பெண் வேறே என்பதாம். இப்பாடலில் வரும் மனை என்றால் வீடு என்று பொருள். எம்மையே ஆளும் என்றால் எமக்கு அருள் செய்யும் என்று பொருள். பிச்சை என்றால் உணவு, வெம்மைய என்றால் எரிகிற, குலம் என்றால் வம்சம், மெய்மை என்றால் உண்மை, இருத்திடும் என்றால் தங்கும்படி செய்யும் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.